ஹாய் குட்டீஸ், இன்னைக்கான ஸ்டோரி பார்த்துடலாமா? சவுல்னு ஒரு அண்ணா இருக்காங்க. கர்த்தருடைய சீசர் வந்துட்டு அவங்கள பயமுறுத்தி அவங்கள சிதறி போக செஞ்சவர் தான் இந்த சவுல் அண்ணா. சரியா? அதாவது யாராவது ஒருத்தவங்க ஏசப்பாவை குறித்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்கள பிடிச்சி கொண்டு போய் பிரதான ஆசிரியர் முன்னாடி போய் நிப்பாட்டிடுவாங்க. அவங்க ஏசப்பா குறித்து நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. சரியா? அப்போ இந்த சவுல் அண்ணா ஒரு நாள் தமஸ்குங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு குரல் வானத்துலேருந்து கேட்குது. சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு வானத்துலேருந்து அவங்க கூட இருந்த எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எங்கே இந்த சவுண்டு வருதுங்க, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏசப்பா கேட்குறாங்க, நீ எதுக்கு என்னை மறுபடியும் துன்பப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவன் பயந்து போய் அவன் கேட்குறான், நான் இனி என்ன செய்யணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே அவன் சொல்கிறாங்க, நான் சொல்கிறது பட்டணத்துக்கு நீ போகும்போது நீ போகிற வரைக்கும் நீ ஒருத்தரையுமே பார்க்க முடியாது. 3 நாள் கழித்து அவன் ஒரு வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணுறான். அப்போ ஏசப்பா அனனியாக்குன்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசிகிட்ட பேசுகிறாங்க. அனனியா ஒரு சீசன் தான். சரியா? அந்த அனனியா சீசன்கிட்ட பேசும்போது, நீ உனக்காக அங்கே சவுலுங்கிறவங்க ஜோம் பண்ணிகிட்ருக்கான். அவங்க நீ தொட்டு அவனுக்கு பார்வை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவன் தரிசனம் கிடச்சிருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அனனியா சொல்கிறான், அந்த சவுலுங்கிற ரொம்ப கொடுமை பிடிச்சவங்க எல்லாரையும் உங்களை பற்றி சொல்கிற எல்லா விஷயத்தையும் யாரையாவது ஏசப்பா பற்றி சொன்னாங்கன்னா அவன் பிடிச்சி போய் பிரதான ஆசிரியர் முன்னாடி போய் நிப்பாட்டிடுவாங்க. அதனால் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போக முடியாது, என்னையுமே பிடிச்சி கொண்டு அங்கே போய் நிப்பாட்டிடுவேன். உடனே ஏசப்பா சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவுமே நடக்காது. அவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீ அப்போஸ்தலர் 9:15 ஏசப்பா சொல்கிறாங்க, அதுக்கு கர்த்தர், நீ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஏசப்பா நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம குட்டி பிள்ளைங்க தான். ஏசப்பா சவுலை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏசப்பாவுக்கு விரோதமாக தான் சவுல் செஞ்சான். ஆனால் ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டாங்க சவுலை. அதாவது எனக்காக அவன் போவான் எல்லா இடத்துலையும், என்னோட வார்த்தையை அவங்க எடுத்துகிட்டு போய் பிரசங்கிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நினச்சாங்க. சரியா? ஓகே குட்டீஸ், அதாவது இன்றைக்கி நம்ம கதையோட தலைப்பு தெரிந்து கொண்டார். ஏசப்பா தெரிஞ்சு கொண்டது சவுலை. சரியா? அதனால தான். ஓகே, பாய்.